காய் குக்கு வித்த சகாய்பேரி கேரளா கொடம்புளி போட்டு சால மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை வாங்க பார்க்க. கொடம்புளி ஒரு 4-5 எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இது அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 பல்லேரி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது தாளிக்கிறதுக்கு. மீன் சால மீன் இது வாஷ் பண்ணி 3/4 கிலோ. இது வெங்காயம் 5-6 சின்ன வெங்காயம், ஒரு இஞ்சி பீஸு, 3 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது இடித்து வச்சுக்கோங்க. ஒரு வடச்சட்டி வச்சுட்டு சூடானது ஒரு 5-6 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. தேங்காய் எண்ணெய் சூடானது ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. இந்த கடுகு வடிச்சது இந்த வெங்காயம் கருவேப்பிலை இதில் போடணும். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்குங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள் இதில் போடணும். போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வறுத்துக்குங்க. சூடானது நீங்கள் இந்த புளி தண்ணி அப்படியே ஊற்றிடும். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது கொதிச்சு வரணும். இந்த மாதிரி கொதிச்சு ஒரு கொதிச்சுட்டு நீங்கள் இந்த பாலை இதில் ஊற்றணும். பால் ஊற்றி கொஞ்சம் கொதிச்சு அப்படியே வரணும். கொதிச்சுட்டு இதில் நீங்கள் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு கொஞ்சம் வற்றி வரணும். வற்றினதுக்கப்புறம் நீங்கள் மீனை போடணும். இந்த மாதிரி மீன் எடுத்து இதில் ஒன்றா போட்டுக்கணும். மீன் போட்டு நீங்கள் இறக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு இது வேணா போட்டு இந்த இடித்து வச்ச வெங்காயம், இது பச்சை மிளகு, கருவேப்பிலை நீங்கள் இதில் போடணும். போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இலக்கி மீனெல்லாம் வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் தேங்காய் நம்ம ஊற்றிக்கணும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த புளி டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த புளி வேணாலும் புளி போட்டு இந்த குழம்பு வைக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு நல்லா இருக்கும். மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.